காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, பெத்லகேமில் பிறந்த நமது அரசன் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு ரட்சண்யம். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் லூக்கா 2:32. உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். Luke chapter 2 verse 32. My eyes have seen your salvation. இன்றைய தியான பகுதியாக லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 35 வரையிலும் படிப்போம். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் தோள்களில் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரி சகல ஜனங்களுக்குள்ளும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ரட்சண்யம். அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் சரிதையில் வரும் பாத்திரங்கள் பலதரப்பட்டோர். இளையோர், முதியோர், செல்வந்தர், எளியோர், அறிவாளிகள், கல்லாதோர், இன்னும் அநேகர். சிமியோன் எருசலேமில் இருந்த ஒரு மனிதன் என்று எளிமையாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 25.
நீதியோடும் பக்தியோடும் ஆவியின் நிறைவோடும் வாழ்ந்து வந்த அவர் மேசியாவின் வருகையை எதிர்நோக்கி இருந்தார். அவரை குறித்த 3 வசனங்களில் ஆவியானவர் மும்முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மீதிருந்தார். ஆவியானவர் அவருக்கு அறிவித்திருந்தார். ஆவியானவர் அவரை நடத்தினார் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 25, 26, 27 வசனங்களிலே படிக்க முடிகிறது. எத்தனையோ முறை சிமியோன் தாத்தா ஆலயத்திற்கு வந்திருந்தார். ஆனால் இம்முறை வந்தது தனி சிறப்பானது. பரிசுத்த ஆவியானவரே அந்த நேரத்தை பொருத்தமாய் அமைத்தார். அந்த வேளையில்தான் மரியாளும் யோசேப்பும் பாலகன் இயேசுவை ஆலயத்திற்குள் கொண்டு வந்திருந்தனர். ஆவியானவரின் மென்மையான ஏவுதலை சிமியோன் அல்ல தட்டியிருந்தால் ஆண்டாண்டாய் அவர் எதிர்பார்த்ததை காண தவறி இருப்பார். அதே போலதான் நமது காரியங்களை பொதுவாக நாம் முக்கியமானவை, சாதாரணமானவை என பிரிக்கிறோம். ஒரு வகையில் இது சரிதான். ஆனால் சிறிய காரியங்களில் தேவ நடத்துதலை பின்பற்றுவதை விட முக்கிய காரியங்களில் அவருக்கு கீழ்ப்படிவதே மேலானது என்று எண்ணிவிடக்கூடாது. இன்று சிறிய காரியம் என நாம் கணிப்பது நாளை நமது வாழ்வையே பாதிப்பதாய் மாறிவிடலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தவறாது பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் நமது விண்ணக தந்தையை பிரியப்படுத்த வேண்டும். புறப்படும் இடத்தில் 1 டிகிரி விலகி செல்லும் ராக்கெட்டு போய் சேர வேண்டிய இடத்தை பல கோடி மைல்கள் விட்டுவிடும். மண்ணில் வாழும் விண்ணரசு குடிகளாகிய நமக்கு சாதாரண காரியம் என விளையாட ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து மட்டுமல்ல, வேதத்திலிருந்தும் சிமியோன் நெடுகவே வழிநடத்துதல் பெற்று வாழ்ந்து வந்தார். பாலகன் இயேசுவை கரங்களில் ஏந்தி தேவனை போற்றிய அவர், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்துடன் போக விடுகிறீர் என்றார். லூக்கா 28 வசனம் 29 வாசித்தோமானால், அவன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையும் ஆவியானவரின் ஏவுதலான சத்தமும் நம்மை வழிநடத்தும் ஆண்டவரின் 2 கண்கள் அல்லது 2 உதடுகள் போல. ஒன்றுக்கு ஒன்று துணையானது, முரணானது அல்ல. இதை மறந்து விட்டதாலேயே அநேகர் கேள்விக்குரிய நடத்துதல்கள் மற்றும் போலியான அனுபவங்களுக்கு பலியாகிவிட்டனர். இந்த பாடல் நிச்சயமாக சிமியோன் தாத்தாவின் கண்கள் மயங்கின பாடலாக இருக்கலாம். கிறிஸ்தவ கீர்த்தனை புத்தகங்களிலே கண்டேன் என் கண் குளிர, கர்த்தரை இன்று கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்து என்று சொல்லி நிச்சயமாக சிமியோன் தாத்தா என்று பாடல் பாடியிருக்கலாம். அதனால் தான் சொல்லியிருக்கிறார், உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றார். For my eyes have seen your salvation. அருமையானவர்களே, டிசம்பர் 25 அன்று கிறிஸ்துமஸ் என்று கிறிஸ்தவ சபையின் நாட்காட்டி குறிப்பிடப்பட்டுள்ளது. அது சரியான தேதிதானா என ஏராளம் விவாதம் உண்டு. ஆனால் அது காரியமல்ல. உங்களுக்கும் எனக்கும் முதல் கிறிஸ்துமஸ் அன்று திருத்துவத்தின் 2ஆம் நபர் மனு உருவெடுத்து உலகில் அவதரித்தார் என்பது எவரும் மறுக்க முடியாத உண்மை. சரித்திரத்தையே புரட்டி போட்ட கிறிஸ்துவுக்கு முன் கிமு, கிறிஸ்துவுக்கு பின் கிபி என 2ஆக பிரித்து இருக்கின்றனரே, சரித்திரமே இயேசு கிறிஸ்துவின் சரிதைதான். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பை ஆண்டின் குறிப்பிட்டதொரு நாளில் சிறப்பாய் நினைவு கூறுவதில் வேதத்திற்கு புறம்பானது ஒன்றுமே இல்லை. நாட்களை சிறப்பாய் கடைபிடிப்பவன் கர்த்தருக்கென்று அப்படி செய்கிறான். நாட்களை சிறப்பாய் கடைபிடிக்காதவனும் கர்த்தருக்கென்று அப்படி செய்யாதிருக்கிறான் என்று ரோமர் 14 வசனம் 6 சொல்லுகிறது. எனவே கிறிஸ்து பிறப்பை கொண்டாடவோ கொண்டாடாது இருக்கவோ எவருக்கும் முழு சுதந்திரம் உண்டு. இவ்வித காரியங்களில் நாம் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்காதிருப்போம் என்று ரோமர் 14 வசனம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மாத்திரம் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். 2 கொரிந்தியர் 9:15 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எப்படி கொண்டாடுகிறீர்கள் என்பது அல்ல, தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கக்கூடிய சொல்லி முடியாத ஈவு அந்த இயேசு கிறிஸ்து. முதல் கிறிஸ்துமஸ் அன்று மேய்ப்பர்கள் பிள்ளையை குறித்த சங்கதிகளை எங்கும் பரப்பினார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 17 அதை நமக்கு கற்றுத்தருகிறது. கிறிஸ்துமஸ் காலத்தை தீவிர நற்செய்தி பணிக்கு செலவிட வேண்டும்.
பாடல்களை பாடிக்கொண்டு கிறிஸ்தவ இல்லங்களுக்கே செல்வதை தவிர்த்து பல கிராமங்களுக்கும் தெரு மூலைகளுக்கும் சென்று கிறிஸ்தவர் அல்லாதோருக்கு கிறிஸ்துமஸ் செய்தியை பறைசாற்ற வேண்டும். நீங்கள் எங்கே கிறிஸ்துமஸ் கேரல்களை பாட செல்கிறீர்கள்? சற்று நிதானித்து யோசித்து பாருங்கள். வழக்கமாக ஆண்டுதோறும் செல்லுகின்ற வீடுகளுக்கே செல்லு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் உறவிலே, உங்கள் சபைகளிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மாத்திரம் இந்த நற்செய்தியை அறிவிக்கிறீர்களா? யோசித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. மட்டுமல்ல, அன்று அந்த மேய்ப்பர்கள் தேவனை புகழ்ந்தும் துதித்தும் திரும்பினார்கள் என்று வாசிக்கிறோம். லூக்கா 2:20 சொல்லித் தருகிறது. ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத அந்த கொடைக்காக அவரை துதித்து உள்ளமாற வாழ்த்தும் நாட்களாய் கிறிஸ்துமஸ் காலம் அமையட்டும். அருமையானவர்களே, ஒருவேளை கிறிஸ்து வராதிருந்தால் உங்களுடைய நிலையும் என்னுடைய நிலையும் நம்முடைய சபையினுடைய நிலைமையும் எப்படி இருந்திருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். ஏழை பாலகனாய் இந்த உலகில் 2ஆம் மனிதனாக ஆதாமுக்கு பிறகு உதித்து வந்த கிறிஸ்துவின் முதல் வருகையை சிறப்பாக நினைக்கும் நாட்களில் மன்னாதி மன்னராய் வரப்போகிற அவரது 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படி 2000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவரது முதல் வருகையே அறியாதவரை சந்திக்க தீவிரிப்போம். அருமையானவர்களே, வசனம் சொல்லுகிற பிரகாரம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களுடைய உதடுகள் பறைசாற்றட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல், கீர்த்தனை பாடல்களை உண்டு. பக்தரை வாரும் ஆசை ஆவலோடும் நீர் பாரும் இப்பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை சாஷ்டாங்கம் செய்வோமா? பெத்லஹேமிலே எங்களுக்காக அரசராக பிறந்து இந்த அரசாங்கங்களை எல்லாம் நீர் உம்முடைய தோள்களிலே சுமந்து வந்த எங்கள் நல்ல நாதர் இயேசு கிறிஸ்துவே, நீர் ராஜாதி ராஜன் மகிழ்ச்சியுள்ள நல்ல நாளை எங்களுடைய வாழ்க்கையில தர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசு என்று பெயரிடப்பட்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள பிதா, நீர் நித்திய பிதா, நீர் சமாதான பிரபு, நீர் எங்களுக்கு ஆலோசகர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வருத்தப்பட்ட பாரம் சுமந்தவர்களை பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாங்கள் எப்படி செலவிடுகிறோம் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணம். அப்பா, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையில தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சிப்பை எங்கள் கண்கள் கண்டது என்று சொல்லி அந்த சிமியோன் மனுஷன் சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ரட்சணியத்தை எங்களுடைய கண்கள் கண்டிருக்கிறது, நன்றி செலுத்துகிறோம். கஷ்டத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிற தேவைகளோடு இருக்கக்கூடிய எல்லாருடைய தேவைகளை சந்திப்பீராக ராஜா. உம்முடைய பரமசேனையின் திரள் அவர்களையும் மூடிக்கொள்வதாக ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.